ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த கிளாஸில் சோட்டி ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு இதேமாதிரி நீட்டாக ஒரு பென்சிலால் நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அதோட சென்டர் பாயிண்டில் எடுத்து மேலாப்பில் குத்தி அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறமா அதை கீழே இழுத்து அது முன்னாடி குத்திருந்தோம்ல இடம், அந்த இடத்த விட கொஞ்சம் கீழே தள்ளி அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச். அதேமாரி ரைட் சைடு, அந்த ரைட் சைடு நார்மலாக த்ரெட் இழுத்து அதை லாக் பண்ண மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு அதை விட கொஞ்சம் கீழே தள்ளி அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு அதேமாரியே செய்ய போகிறீங்க. இழுத்து கொஞ்சம் கொஞ்சம் கீழே தள்ளி ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டு அதேமாரி செஞ்சுக்கிட்டே வாங்க. நான் எப்படி பண்ணுறேனுங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நார்மலாக த்ரெட்டை எடுத்து மேலே குத்தி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதேமாரி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. புரியலைன்னா திரும்பி பாருங்கள். அது ஒரு அடர்த்தி வர வரையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. அது சொன்ன மாரி கீழே ஒரு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சை விட கொஞ்சம் கீழே தான் போடணும். போட்டுக்கிட்டே இப்போ வாங்க, போட்டுகிட்டே வாங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் இதோட ரைட் சைடில் போட்டிருக்கோம்ல, அதை கவர் பண்ணுற மாரி ஒரு செயின் போட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் ஒன்று செயின் போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதேமாரி சேமாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதேமாரியே பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அதோட கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல அதேமாரியே நான் எப்படி செய்கிறேங்கிறத நல்லா கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதே சேமு இப்போ அதேமாரியே இந்த முன்னாடி அந்த ஒரு கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்தந்த இடத்துல கரெக்டாக அதேமாரியே செஞ்சுட்டே வாங்க. இப்போ இழுத்து கீழே லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ சம்டைம் நூல் த்ரெட்டு பத்தலை அப்படின்னா அந்த இடத்துல எண்ணாட் போட்டுட்டு திரும்பி அதேமாரியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறேன்னு தெரியுதா? மேலாப்பில் லாக் போட்டுட்டு கீழே இழுத்து அதுக்கும் கீழே அதேமாரி இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பாதி இதாக போட்டுக்கிட்டே வாங்க. போட்டு மேலாப்பில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கீழே இழுத்து அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதே சேம் அதுக்கும் கீழே முன்னாடி போட்டோம்ல அதே ஸ்டிச்சோட ஒரு பாதி பகுதியில் அதேமாரியே போட்டு வாங்க. இதுதான் உங்களுக்கு சோட்டி ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு எண்ணாட் போட்டுறேன். இதில் 2 கலர் த்ரெட்டை வச்சு வேறு கலரில் த்ரெட்டை வச்சு எப்படி நாங்கள் பண்ணணுங்கிறதையும் நான் அது உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ நீங்கள் வேறு கலரில் த்ரெட் எடுத்து இப்போ நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ அதுக்கும் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே சேம் தான் நான் எப்படி பண்ணுறேங்கிறத கவனிங்க. குத்தி
அதுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ரைட் சைடுக்கு இழுத்து அங்கே ஒரு லாக் போட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கீழே இழுத்து அதுக்கும் கீழே அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடுறீங்க. அதேமாரி திரும்பியும் நான் சொன்னேன்னு அந்த போர்ஷனாக பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு அதேமாரியே பண்ணிக்கோங்க. பண்ணி இழுத்துக்கோங்க. இப்போ அதுக்கும் கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதே சேம் தான் உங்களுக்கு இழுத்து அதுக்கும் கீழே ஒரு ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு குத்தி அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் போட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி ஸ்டிச் போட்டு கீழே இழுத்து இதே சேமில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்படி தான் நீங்கள் எல்லா ஸ்டிச்சிலும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே வர வர கீழேயும் உங்களுக்கு வந்து அந்த அடர்த்தி வந்து குறையாம அதே சேம் சைஸுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை கலரில் நீங்கள் இதேமாரி மாற்றி மாற்றி போட்டாலும் உங்களுக்கு இதே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பார்டர் டிசைனாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் எப்படி பண்ணுறேங்கிறத கவனிச்சுட்டே வாங்க. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜூம்லிங்கில் காட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் அது ஸ்டிச்சை வந்து முடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பி திரும்பி அந்த ஃபைனலாக அந்த உள்ளதை நான் சொன்னேனே அதுக்கும் கீழே கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும்னு சொன்னேனே அதேமாரி போடாமல் முடிக்க போகிற கண்டிஷன் வரும்போது நீங்கள் அதே சேம் இடத்துலையே ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டு போட்டு இழுத்துக்கோங்க. இப்போ இந்த தெரியுதா? இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி த்ரெட்டு முடிஞ்சதுனால எண்ணாட் போட்டிருக்கேன். போட்டு இப்போ பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எடுத்து இப்போ முடிக்க போகும்போது நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இழுத்து நான் சொன்னேன் கொஞ்சம் தள்ளி போடுவோன்னு, ஆனால் இந்த முடிக்க போகிறப்ப அதே இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தள்ளி வச்சுக்கிட்டா போதும். பாருங்கள், நான் அந்த இடத்துலையே கொஞ்சம் குட்டியாக பண்ணிக்கிறேன். அந்த இடத்துலையே குத்தி நான் லாக் பண்ணிக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் இப்படி எடுத்துகிட்டே போனால் அது ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் முடிக்க போகிற கிட்டக்க அது எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே இடத்துலையே லாக் பண்ணிக்க போகிறீங்க. இப்படி தான் முடிக்க போகிறப்ப. இப்போ ஃபைனலாக முடிக்க போகிறோம்.
இந்த ஃபைனல் வரையுமே அது கரெக்டாக ஒரே மாரியே சேமாக இருக்கா மாரி பார்த்துக்கோங்க. கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ண உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம முடிக்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரியலன்னா திரும்பி திரும்பி பார்க்கலாம். உங்களுக்கு புரியலன்னா திரும்பி திரும்பி கிளாஸை பாருங்கள். இப்போ ஃபைனலாக முடிச்சிட்டோம். இப்போ எண்ணாட் போட்டாச்சு. இப்போ இதுதான் உங்களுக்கு சோட்டி ஸ்டிச். ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இது இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா? இதுதான் இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும். இது எல்லாமே ஒரே மாரியே இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சோட்டி ஸ்டிச்சு போட்டாச்சு. இதை நீங்கள் டிஃப்ரெண்ட் டிசைனில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.